கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த அருமையான நேரத்தில் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மளை 93வது நாளில் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா தேவ ஜனங்களும் இணைந்து செபித்து ஆவியில் பலப்பட்டு கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில் தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் விசுவாசத்தை நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்து தடை கற்களை போல காணப்பட்டு முன்னேறி செல்ல முடியாமல் இத்தனை வருடங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீர்களோ, அந்த குறிப்பிட்ட போராட்டத்தின் வேரை கர்த்தர் அறுக்க சித்தமாகி அவர் உங்கள் மத்தியில் இந்த ஜெபத்தை கொண்டு வந்தார். நேற்றைய தினத்திலும் ஆண்டு செய்த அற்புதங்களை பார்த்தோம். 3 சகோதரிகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் பாக்கியத்தை கட்டளையிட்டார். தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் காப்பாற்றினார். அந்த அருமையான நபரை கர்த்தர் காப்பாற்றி நம்முடைய பிரைட் டைம் சேனல் மூலமாக அவர்கள் தொடப்பட்டதை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவின் சரீரம் இணைந்து செபிக்கும் பொழுது, ஆம் தெய்வ ஜனமே, எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு கூட விடுதலை கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்ம சேனல்ல பல தேசங்கள்ல இருந்து, பல மாவட்டங்கள், பல ஸ்டேட்ல இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ பேரியர். தூரம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆம் தெய்வ ஜனமே, பரலோகம் என்பது எவ்வளவு தூரம் இருக்குது. ஆனால் ஒரு மனமுள்ள ஜெபம் பரலோகத்தின் தேவனே கீழே கொண்டு வருகிறது. அதனால் நான் தூரமாக இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். நம் ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். நம் ஆண்டவரை போல அற்புதம் செய்த ஒரு ஆண்டவர் யாரும் உண்டு? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு ஆண்டு அற்புதத்தை செய்து அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லா அற்புதங்களுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கு தேவ ஜனமே. Every miracles and deliverance for our salvation of our soul. நம்ம ஆத்மா விடுதலை ஆகிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு ஒருத்தனை விடுதலை ஆக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலை ஆவான். அவனுடைய உள்ள போராட்டங்கள் மாறும். முதலாவது நீங்க பெற வேண்டிய விடுதலை உங்க உள்ளத்தில் தான். உங்கள் உள்ளம் விடுதலையாக்கப்பட்டால் எல்லாமே விடுதலையாக்கப்படும். ஆம் தெய்வ ஜனமே, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். இன்னைக்கு எத்தனையோ பணக்காரங்க இருக்கிறாங்க, கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்று வேதம் கேட்கிறது. அநேக கோடீஸ்வரர்களுக்கும் அநேக பணக்காரர்களுக்கும் இந்த வார்த்தை கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை. எத்தனையோ கோடிகள் இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை தேவ ஜனமே. ஆனால் இன்னைக்கு போராட்டங்கள்ல கூட நீங்க இருக்கலாம், ஆனா உங்க மத்தியில இயேசு இருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள அவர் குடியிருக்கிறார். போராட்டங்களை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. எவ்வளோ காரியங்கள் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்து இல்லை. ஆம் தேவ ஜனமே, உங்களுக்கு காய்ச்சல், அந்த ஃப்ளூ, எந்த விதமான காய்ச்சல் வந்தாலும், நாக்கு கசக்க தொடங்கிட்டுனா, எவ்வளோ நல்ல பதார்த்தங்களை கொண்டு வந்தாலும் உங்க நாவுக்கு அது கசப்பாக இருக்கும். காய்ச்சல் நேரத்தில் எந்த ஸ்வீட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இந்த அனுபவத்தை அநேகர் பெற்றிருப்பீங்க. காய்ச்சல் உங்களுக்கு பிடித்தமான நல்ல உணவு வந்தால் கூட வேண்டாம் என்று சொல்வீங்க. கொடிய காய்ச்சல்கள் வரும்பொழுது படுக்கையிலிருந்து எலும்பு கூட முடியாத நேரத்தில் சுவையான ருசியுள்ள எந்த பதார்த்தங்களும் எந்த ஆகாரமும் உங்களுக்கு வெறுப்பாக தோன்றுகிறது. காரணம் என்ன? இனிப்பான லட்டுகளும் கசக்கிறது, இனிப்பு கசப்பாய் மாறுகிறது. காரணம் என்ன? செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் இல்லையா? வாங்கிட்டு வந்த கடையில் எல்லாம் இல்லையா? இல்ல தேவ ஜனமே, வெளியேறப்பட்ட கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தாலும், வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும், காய்ச்சல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போராட்டம் உள்ள வந்ததுனால வாழ்க்கையே கசந்து போனது போல எதை சாப்பிட்டாலும் கசந்து போகிறது. ஒரு காய்ச்சலாலேயே நம்மளை கசப்பாக மாற்ற முடியும் என்றால், இந்த உலகத்துக்கு மேல உள்ள காய்ச்சல், டெலிவரன்ஸ் வேணும் என்று சொல்லுகிற ஒரு காய்ச்சல், நமக்கு பாரம் தேவை, ஆனால் கவலை தேவையில்லை. தேவ ஜனங்கள் ஒரு விடுதலை வேண்டும் என்று பாரப்படலாம், ஆனால் அதை சத்ரு கவலையாய் மாற்றி விடுவான். நமக்கு ஆத்தும பாரம் தான் வேண்டும்,
ஐயோ என் ஆத்மா பாதிக்கப்படுதே, என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்று ஒரு பாரம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கவலையாக மாற்றி கொண்டிருக்கிறான். அதனால தேவன் பேசுகிறது என்னவென்றால், முதலாவது விடுதலை உங்கள் இருதயத்துக்கு வேண்டும். ஒவ்வொரு விடுதலைக்காக தான் மனிதன் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு லெவல்ல உங்களை உருவாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் வரலாம். நாம் ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். உண்மையான தேவ ஜனங்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அதனால முதல் விடுதலை தேவ ஜனங்கள் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்துக்கு தான் தருகிறார். ஒரு அருமையான தீர்க்கதரிசி தாயார், தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்படுகிற அருமையான தீர்க்கதரிசி தாயார், அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அவங்க ஒரு அடர்ந்த காடில் சென்றுட்டு போயிட்டு ஒரு பெரிய மரத்தை பார்த்து சொன்னாங்க. அந்த மரம் பயங்கர உயரமாக இருக்குது, அதை கெட்டி பிடிக்க முடியாது. 5 நபர் 4 நபர் சேர்ந்தாதான் அதை கெட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய மரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய மரமாக இருக்கிறது. அந்த மரத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த மரம் கிட்டத்தட்ட 100, 200, 300 வருடங்களுக்கு மேலாக வளர்ந்திருக்கிறது. இது எத்தனை கால சூழ்நிலைகளை பார்த்திருக்கும். வறட்சியின் காலத்தை பார்த்திருக்கும், காற்றடிக்கிற காலத்தை பார்த்திருக்கும், இலை உதிர் காலத்தை பார்த்திருக்கும், வெயில் காலங்களை பார்த்திருக்கும், தண்ணீர் இல்லாத காலங்களை பார்த்திருக்கும், அடைமழை காலங்களை பார்த்திருக்கும். மோசமான கிளைமேட் எல்லாம் பார்த்து இரவும் பகலும் கடந்து சென்று அந்த இடத்துல இருந்து வளர்ந்துச்சு. ஆம் தேவ ஜனமே, போராட்டங்களை பார்க்கிறவர்கள், காற்றை பார்க்கிறவர்கள் விதைக்க மாட்டார்கள். என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ, இதை நான் செய்தால் பிரச்சனை வந்துருமோ, அதை செய்தால் பிரச்சனை வந்துருமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது விடுதலை உங்கள் இருதயத்தில். இருதயம் இனிமேல் கட்டப்படவே கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற விடுதலை நாளைக்கு சரியாகிவிடும். அடுத்த போராட்டம் வரும். ஒவ்வொரு நாளும் எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க என்று ஒரு தேவ ஜனத்தினுடைய ஜெபம் மாறிவிடக் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் விடுதலையாக வேண்டும். ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். யோர்தான் வரும், நாம் கடந்து செல்வோம். செங்கடல் வரும், நாம் கடந்து செல்வோம். எரிகோ வரும், நாம் பிளந்து செல்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ரொம்ப நல்லவர். நமது அருமை இரட்சகர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் ஒவ்வொரு போராட்டங்களையும் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா தெய்வ ஜனங்களும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும், விடுதலையான இருதயத்தை தாரும் என்று கேளுங்க. ஏனென்றால் இயேசு ரொம்ப நல்லவர். அந்த நல்லவர்னு சொல்லக்கூடிய அந்த இருதயத்தை பிசாசானவன் கசந்து போக பண்ணுகிறான். பாருங்கள், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு அருமையான தேசத்துல ஒரு அருமையான ராஜாவுடைய மகன், குட்டி இளவரசன் வளர்ந்து வந்து ஒரு ஏழை பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது ராஜ துரோகமாக மாறப்படும். அவர்களுடைய திட்டங்கள் அது கிடையாது. ராஜாக்கு ஆலோசனை சொல்லுகிற பூசாரிகள் இருந்து எல்லாருமே அதை வெறுத்தார்கள். ராஜா குடும்பம் வெறுத்தது, ராஜா தாயும் தகப்பனும் வெறுத்தார்கள், எல்லாரும் வெறுத்தார்கள். ஆனால் இந்த குட்டி இளவரசன், நான் அவளை தான் திருமணம் பண்ணுவேன் என்று சொன்னான். அது ராஜ குலத்திற்கு அவமானம் என்று சொன்னார்கள். அவள் ஒரு ஏழை பிள்ளை, அதனால் அப்படி சொன்னார்கள். இதை மாற்ற முடியாத காரணத்தினால அவர்கள் தாயும் தகப்பனும் சொன்னாங்க, மகனே உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும், நீ இதை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், நான் மரணம் அடைந்தாலும் அடைவேன், நான் இவளை தான் திருமணம் பண்ணுவேன் என்று சொன்னான். நாட்கள் வந்தது, மரண தண்டனை அன்று அந்த பெண் கதறினாள், ஐயா எனக்காக உயிரை கொடுக்காதீர்கள், உங்களுக்கு வேற பெண் கிடையாதா, வேற ஒருத்தரை திருமணம் பண்ணுங்கள் என்று கதறி அழுதாள். ஆனாலும் அவர் சொன்னார், வேற யாரை நான் திருமணம் பண்ண மாட்டேன், ஏனென்றால் என் இருதயமெல்லாம் உன் நினைவால் தான் இருக்கிறது, என் உள்ளம் எல்லாம் உன்னால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி மரணம் அடைந்தார். இனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நீ இல்லாம வாழ முடியாது என்று சொல்லி மரணம் அடைந்தார். ஆம் தேவ ஜனமே, இது ஒரு தவறான காரியம்தான். ஆனால் இதன் மூலமாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மை போல பாடுகள் உள்ள, நம்மை போல எளியவர்களான, நம்மை போல புறக்கணிக்கப்பட்ட வெறுமையான நபர்களை அந்த அருமை இரட்சகர் கண்டு நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, எவ்வளோ நல்லவர் பாருங்க.
நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த பரலோகத்தை தந்தாரே, அந்த ராஜகுமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவீங்க? எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் இயேசு நல்லவர்னு முழு மனசா சொல்ல முடியலன்னா பிசாசு உங்களை ஏதோ விதத்தில் காயப்படுத்தி இருக்கிறான். அதனால் தான் இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்கள் இருதயம் விடுதலையாக வேண்டும் என்று உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். இதில் எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்வீங்க, இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா, எவ்வளோ நல்லவர்ப்பா, அதிசயம் செய்தால் மட்டும்தான் நல்லவர்னு சொல்லுகிறோன்னா நம்ம அவருடைய அதிசயங்களை மட்டும்தான் நேசிக்கிறோம். அவரை நேசிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் நல்லவர்னு சொல்ல முடியும். அவர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்க முடியும்? அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். நமக்காக ஜீவனை கொடுத்தாரே. ஒரு விஷயம் கூட எல்லாரும் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, ஓ நன்றி பெறுதையா. தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தி நீரே, சொல்லுங்களேன். பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. எத்தனை பேர் சொல்வீங்க, உண்மை உள்ளவன் என்று சொல்லி எனக்கு ஊழியத்தை தந்தீங்களேப்பா? எத்தனையோ பேர் எங்களை வேண்டாம் என்று சொன்னார்களே, ஒதுக்கி வைத்தார்களே. எத்தனை தேவ ஜனங்கள் சாட்சியாய் பாட முடியும்? நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, ஓ நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே, ஓ தேடி கண்டு பிடித்தே. பாலை நீளத்தில் கிடந்தே, ஓ தேடி கண்டு பிடித்தே. கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே. சொல்லுவோம், நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம், நன்றி நன்றி ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. பேரன்பினாலே
பேர் சொல்றீங்க? பேரன்பினாலே அப்பா என்னை இழுத்து கொண்டே, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நான் பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். நமக்காக தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர், இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். சொல்லுமா, கலங்கும் நேரம் எல்லாம் என் கண்ணீர். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா பார்த்து சொல்றீங்க? நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இந்த அருமையான வரிகளை சொல்லி சொல்லி துதிங்களே. நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஓ உந்தன் துதியை சொல்ல, ஓ என்னை தெரிந்து கொண்டீ, உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ. உதடுகளை தினம் திறந்தருளும், புதுராகம் தந்தருளும். சொல்லுவோமா? உதடுகளை தினம் திறந்தருளும், புதுராகம் தந்தருளும். நன்றி நன்றி ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. ஆம் தேவச்சனமே, அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் நன்றி பெறுகிறது. நம்ம உள்ளத்தில் இருந்து நன்றி பொங்கி வருகிறது. அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க முடியாது. ஆம் தேவச்சனமே, அவர் செய்த நன்மைகளை எப்படி எண்ணி பார்க்க முடியும்? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணி பார்க்கலாம். அப்பா செய்த காரியங்களை எண்ணி பார்க்க முடியுமா? ஒவ்வொரு நிமிடம் நம்மளை கண்ணின் மணி போல காத்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்னு கூட பல முறை நம்மளால அறிந்து கொள்ள கூட முடியாது. அவ்வளோ நன்மைகளை செய்து நம்மளை தற்காத்து பாதுகாத்து நம்மளை வைத்திருக்கிறார். அதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுதுன்னா நம்ம பாக்கியவான்கள்.
ஆண்டு சொல்லுகிறார், எத்தனை பேரால உணர்ந்து கொள்ள முடிகிறது? அப்பா ஏராளமான நன்மைகளால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அந்த நன்மைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவைகள். கர்த்தருடைய நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சில நன்மைகள் நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டாலே வந்துவிடும். துதிக்க ஆரம்பித்து விட்டாலே வந்துவிடும். தேவ ஜனமே, உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னை இதுவரை காத்து கொண்டீரே நன்றி என்று சொல்லுங்கள். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஒருவேளை பெருசு போல தோணலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் கடந்த நாட்கள்ல பிரச்சனைகளை எப்படி காப்பாத்தினார், இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையை காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் உங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, கண் முன்னாடி நிற்கிற பிரச்சனை காணாமல் போகும். ஆம் தேவ ஜனமே, சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு அருமையான ஊழியர் சாட்சி சொன்னார். அவர் தன்னுடைய நண்பர்களோடு கடலில் குளிக்க போனார். போன இடத்துல இவர் மட்டும் ஒரு சுழல்ல மாட்டிவிட்டார். இவருக்கு நீந்த அறிந்தாலும் நல்ல நீச்சல் தெரிந்தாலும் அந்த சுழல்ல இருந்து தப்பிக்க முடியவில்லை. இவர் கூட வந்தவர்கள் எல்லாரும் இன்னொரு பக்கத்துல குளித்து கொண்டிருக்கிறாங்க. யாருமே இவரை காப்பாற்ற வரவில்லை. ஆனால் இவர் மேல உள்ள அழைப்பு அவரை கைவிடவும் இல்லை. யாரோ வந்தது போல இருந்தது. அவர் கையை பிடித்து சட சட சடன்னு கரையில் இழுத்து போட்டது போல இருந்தது. கொஞ்ச நேரத்துல கரையில் வந்து கிடந்தார். யார் என் கைகளை பிடித்தார்? யார் என்னை கரைக்கு எடுத்து வந்தார்? உணர மட்டும்தான் முடிந்தது, அவரை பார்க்க முடியவில்லை. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அவர் இனியும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊத்துகிறவர். ஆயத்தமா இருக்கிற ஜனங்கள், உங்க மேல அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றாமல் இருப்பாரா? அவருடைய கிருபையை கட்டளையிட மாட்டாரா? அவருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்காதா? மொர்தெகாய்க்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததே. யோசேப்புக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததே. ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்கலாமா தேவ ஜனமே? கர்த்தருடைய ஆவியானவர் பேச சித்தமாய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னோடு இடைப்படுங்கப்பா. எந்த இடத்துல என் இருதயத்தில் உங்களுடைய வார்த்தை என்னை பலப்படுத்தணுமோ அந்த இடத்தை பலப்படுத்துங்கப்பா என்று ஜெபியுங்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை வித்தியாசமானது. அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் சேரும் பொழுது நம்மளை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும். பல முறை நீங்கள் வேத வசனங்களை கேட்கலாம். ஆனால் ஏதோ ஒரு முறை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களை தொடக்கூடியதா இருக்கிறது. சில நேரம் பிறந்ததிலிருந்து வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களை தொட வேண்டிய ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தில் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆம் தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பிறந்ததில் இருந்து ஆண்டவரை அறிந்தவனாகவே இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் எத்தனையோ முறை வேத வசனங்களை பேசும் பொழுது கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். சிறு வயதிலிருந்து வசனங்களை கேட்டுக்கொண்டே தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய மனம் மாறாமல் இருந்தது. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை என்னை தொடாமல் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் என்னை தொட்டார். அப்படி என்றால் என்ன தேவ ஜனமே? ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குன்னு பெர்சனலைஸ்டாய் கர்த்தர் ஒன்று பேசுவார். உங்களை நோக்கி வரும். அது உங்க எழுப்புதலின் காலமாக மாறிவிடும். அது உங்க ரட்சிப்பின் காலமாக மாறும். அதனால தேவ ஜனங்கள் திறந்த மனசோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். குட்டி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அண்ணமாருக்கு சாப்பாடு ஏதோ கொண்டு வரலான்னு தான் வந்தாரு. ஆனா அவர் மேல இருந்த அபிஷேகத்தை பாருங்கள். எதிரியானவன் முழங்கி கொண்டிருக்கிறான். கோலியாத் முழங்கி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனம் அமைதியா இருக்கிறது. ஆனால் அபிஷேகம் பெற்ற அந்த நபரால இருக்க முடியவில்லை. அப்படி என்றால் என்ன? கோலியாத்துக்கு ஒரு வார்த்தை உண்டானது. அது பிசாசினால் அனுப்பப்பட்ட வார்த்தை. அது தேவ ஜனத்திற்கு முன்பதாக போய் பேச சத்ருவினால் அனுப்பப்பட்டு கோலியாத் வரும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் வருகிறார். அவர்தான் தாவீது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆம் தேவ ஜனமே,
ஜனமே, அகில இஸ்ரவேல் மக்களுக்கும் கோலியாத்து முழங்கினது கேட்கதான் செய்தது. பிசாசினுடைய வார்த்தை சுமந்து வந்த கோலியாத்து முழங்கினதை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை நிந்தித்தான். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அந்த ஜனத்தை நிந்தித்தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் அழைக்கப்பட்ட அந்த ஜனம் ஆனால் தெரிந்து கொள்ளப்படாமல் இருந்தது. ஆமென். பாருங்க தேவ ஜனமே, தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்களை எல்லாரும் அழைத்தார். சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் மீறினதினால ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை அரசனாக தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்தது. பாருங்கள், கோலியாத்து முழங்கினதை எல்லாரும் கேட்டு சும்மா இருந்த பொழுது அழைக்கப்பட்ட தாவீது, தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது அந்த வார்த்தையை கேட்ட பொழுது எல்லாரும் கேட்டுட்டு சும்மா இருந்தாங்க. ஆனா இந்த அபிஷேகத்தை சுமந்த மனிதனால இருக்க முடியல. ஏன்னா உள்ள இருந்த அபிஷேகம் சொல்லுகிறது, எதிரியை நீ ஜெயிப்பதில்லை, இந்த தேசத்தை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பதில்லை, இஸ்ரவேல்ல தேவன் இல்லை என்று சொல்லுகிறதற்கு நீ எம்மாத்திரம், சத்ருவே நீ எம்மாத்திரம். ஆம் தேவ ஜனமே, கேட்க வேண்டிய நபர்கிட்ட கேட்கப்படணும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது அது உங்களை தொட வேண்டிய வார்த்தையாக இருக்கும் என்றால் அது உங்களை கிரியை செய்ய வைக்கும். அதனால் தான் தொடர்ச்சியாக வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆவியானவரால் அனுப்பப்படுகிற வார்த்தைகள், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ள பலனடைவோம். எந்த பகுதியில் நம்ம இருதயத்தில் வார்த்தை தேவையோ அந்த பகுதியில் அது சென்று பலனடைய வைத்து காலூன்றி நிற்க பண்ணும். எல்லா ஜனங்களும் ஜெபியுங்களே. தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகித்து அவனை அழைப்புல எழுப்பினது போல இந்த நாட்கள்ல தேவ ஜனங்களை அழைப்பில் எழும்ப பண்ண சித்தமுள்ளவரா இருக்கிறார். தாவீதை தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் பெரியவனாக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறணும். விட்டு விடாதீர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் வரணும். ஆவியானவர் சொல்லுகிறார், 100 நாள் ஜபம் நடந்தது, அதோடு முடிந்தது என்று அல்ல. ஜபத்தை தொடங்கின ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனமே கேட்டுக்கொண்டிருந்தது. கோலியாத்தினுடைய கோஷத்தை கேட்டது. ஒருத்தருக்கும் உணர்வு வரவில்லை, ஒருத்தருக்கு அந்த வார்த்தை தொடவில்லை. ஆனால் தாவீதுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்தார். எழும்பி சென்றான், மகிமை படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டத்தில் தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற, தேவன் நாமத்திற்காக மகிமையை கொண்டு வருகிற தேவ ஜனம் இதற்குள்ள இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக மாறப்பட்டு அவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்றி கொண்டிருக்கிறார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல வந்திருக்கிறது. எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேளுங்களே. ஆண்டவரை, என்னை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பு என்னை உயர்த்தட்டும், அந்த அழைப்பு என்னை காப்பாற்றட்டும். அப்பா, தாவீதுக்குள்ள இருந்த அழைப்பு அவரை சும்மா இருக்க விடவில்லை. அந்த அபிஷேகம் சும்மா இருக்க விடவில்லை. ஏதோ 2 அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு மட்டும் அல்ல. தேவன் உங்க மேல ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டம் எதுவா இருந்தாலும் அது உங்களை பாதுகாக்கும். தேவனுடைய அழைப்பு இருந்ததுனால தான் அந்த அருமையான ஊழியர், அவர் ஊழியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடலில் மாட்டி தவிக்கும் பொழுது ஆண்டவரே என்று கூப்பிட்டார். அவர் மேல வைத்த அழைப்பு ஆண்டவரை நோக்கி கூப்பிடப்படும் பொழுது அந்த சுழலுக்குள்ள மாற்றி உயிரிழக்க வேண்டிய அந்த நபரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அநேகருக்கு பயன்படுத்துகிறார். ஆம் தெய்வ ஜனமே, இன்னைக்கு எந்த சுழல்ல நீங்க மாட்டியிருந்தாலும் சரி, கடன் என்ற சுழல்ல மாட்டியிருக்கிறீங்களா, பாவம் என்ற சுழல்ல மாட்டியிருக்கிறீங்களா, பிரச்சனை என்ற சுழல்ல மாட்டியிருக்கிறீங்களா, இருள் என்ற சுழல்ல மாட்டியிருக்கிறீங்களா, அந்தகாரம் என்ற சுழல்ல மாட்டியிருக்கிறீங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை எந்த அந்தகாரமும் ஜெயிக்க முடியாது. I am going to bring you out. உங்களை வெளியே கொண்டு வருகிறேன். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள்.
ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கேளுங்கள். ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். பிசினஸை வெளியே கொண்டு வாருங்கள். என் அழைப்பு வெளியே வரட்டும். என்னை கர்த்தர் எதற்காக முன் குறித்தாரோ, என் தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ, என் பிள்ளைகளை எதற்காக அழைத்தாரோ, என் மேல ஒரு அழைப்பை தந்து என்னை எதற்கு இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ, இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்றென்றும் உண்மை உள்ளவர். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராபா ஷதல ரபா. தெய்வ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்க வீடுகளில் தெய்வ அக்கினி இறங்குகிறது. தெய்வ பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினி இறங்குது. கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம், ஜெப ஆவியை தடுக்கிற அந்தகாரங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி விடுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவன் வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்கிறீங்க? கர்த்தருடைய சத்தம் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த மகத்துவம் உள்ள சத்தம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். அக்கினி இறங்குகிற இந்த நேரத்தில் எந்த ஜெப குறிப்பை வைத்தாலும் அக்கினி பலமா எரியும் பொழுது ஒரு பேப்பரை எடுத்து அதில் வைத்து பாருங்கள். அது எரிந்து விடும், அது சாம்பலாகிவிடும். இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, என்ன பலியாக தருகிறேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. மாற்றங்களை தர அது வல்லமை உள்ளது. இல்லாததை உருவாக்கும், அற்புதங்களை செய்யும், மாற்றங்களை தரும். உலகத்தால் செய்ய முடியவில்லை என்று சொன்னதை கர்த்தருடைய சத்தம் செய்து தரும். கர்த்தர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். வியாதியினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இணைந்து செபிப்போமா? இத்தனை ஆயிரம் மக்கள் கூடியிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து செபிப்போம். நம்ம மத்தியில் சில வியாதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, மரண வியாதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, இந்த வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, பிசாசினால் அனுப்பப்பட்ட வியாதிகள், மந்திர பில்லி சூன்யத்தினால் அனுப்பப்பட்ட வியாதிகளை கர்த்தருடைய அக்கினி எரித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா? நான் பார்க்கிறேன், சுகர் வியாதிகளை கொண்டு வந்து அநேகரை இன்னைக்கு நிம்மதியாக உணவருந்த விடாமல், தேவையானதை கூட சாப்பிட விடாம முத்தி போகிற லெவல்ல சுகர் நான் பார்க்கிறேன். 300க்கு மேல 318, 350 என்ற அந்த நம்பர்களை நான் பார்க்கிறேன். அநேகருக்கு இந்த சுகர் வியாதியினால் பாதிப்பு. செபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒன்னும் அசுத்தமானதை அவர்கள் சாப்பிடவில்லை. அனுதின வாழ்க்கையில நார்மலானதை தான் சாப்பிடுறாங்க. அதுல உள்ள கெடுதியான காரியங்கள் அவர்களை சுகர்ல மாட்ட வைக்குது. இந்த சுகர் வியாதி இந்த வார்த்தையை கேட்கிற யாருக்கும் வராதபடி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. அவர்கள் ஆயுசு காலத்திற்கு முன்பதாக அவர்களை திருட வர வேண்டும் என்று சொல்லுகிற அநேக கொடிய வியாதிகள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. ஆம் தேவ ஜனமே, நீங்கள் இணைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபிக்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் தடுக்கப்படுகிறது, ஹார்ட் அட்டாக் தடுக்கப்படுகிறது, மரண வியாதிகள் தடுக்கப்படுகிறது, ஆஸ்மா வியாதிகளை கர்த்தர் தடுக்கிறார், லிவர் சம்பந்தமான வியாதிகளை மாற்றுகிறார், இந்த அல்சர் பிரச்சனைகள் மாறுகிறது. அப்பாட்ட கேளுங்க, அப்பா எனக்கு இந்த பகுதி செயலிழந்துட்டுப்பா, இதுக்கு பிறகு இது செயலே படாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆம் தேவச்சனமே, ஒரு ஊழியர் சொன்னார், சில காரியங்களுக்கு பரலோகத்தில் சீரமைப்பு செய்ய தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அதனால தான் அநேக டெஸ்ட் பண்ணி கேட்குறோம், அநேக சாட்சிகள் கேட்குறோம். செயலிழந்த கிட்னி புதிய கிட்னி மாதிரி ஒர்க் பண்ணுது, செயலிழந்த இருதயம் புதிய ஹார்ட்டா மாறினதுன்னு நம்ம ஏன் கேள்விப்படுகிறோம்? ஏன்னா கர்த்தருடைய பரலோக பண்டக சாலையில நம்மளுடைய பீரோல மாட்டு வஸ்திரம் வைத்திருக்கிறது போல கர்த்தருடைய பண்டக சாலையில தேவ ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை வைத்திருக்கிறார்.
அது உங்க உறுப்பு ஏதாவது செயலிழந்துட்டா பிசாசு அதை தாக்கலாம் என்று நினைக்கிறானா, ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்க. அப்பா, எனக்காக நீர் வைத்திருக்கிறீரே அதை தாங்கப்பா. எங்க ஜனங்கள் கிட்னியில ஃபெயிலியரா இருக்கிறாங்களாப்பா. ஆண்டவரே, வயிறு சம்பந்தமான போராட்டமா, இல்லை கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இதை உயிர் பெயருன்னு எல்லாரும் எழுதி கொடுத்திருக்கிறாங்களா, யாரா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். எல்லா கைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா இருதயம் ஒரு மனதோடு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா, இப்பொழுது எழும்பி சுகமாவார்களாக. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, இயேசுவின் நாமத்தில் எழும்பி ஓடு, இயேசுவின் நாமத்தில் கேன்சர் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் எல்லா இருள் ஓடட்டும். எங்கள் குடும்பங்களையும் ஜனங்களையும் ஊழியங்களையும் ஊழியர்களையும் தாக்க வேண்டும் என்று வருகிற இருளின் ஆவிகள் இப்பொழுது எரியட்டும், இப்பொழுது எரியட்டும், இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுவோமா? ஆம் தேவ ஜனமே, நீங்கள் ஒரு படை, நீங்கள் ஒரு படை. கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். இணைந்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதிகள் தலைகுனியட்டும், படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பட்டும், எல்லா இருள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. வியாதிகளில் இருந்து சுகம், பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை, கடன் பாரங்களில் இருந்து விடுதலை, திருமண தாமதத்தில் இருந்து விடுதலை, குழந்தை இல்லாமையில் இருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோமா தேவச்சனமே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பார்க்கிறேன், ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறார். போராட்டமான சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார், உங்களுக்காக செய்கிறார், கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். ஏராளமான நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார், மாற்றங்களை தருகிறார். ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, நெடு நாளாக அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்ததா, நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டி மாறி இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, 100வது நாள் ஆண்டுடைய சித்தமானால் சில சாட்சிகளை நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார்னு சில சாட்சிகள் ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம விசுவாசம் பலப்பட நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது அநேகருடைய லைஃப், அநேகருடைய டெஸ்டினியை, அநேகருடைய திட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அநேகருடைய அழைப்பை பலப்படுத்துகிறார். யோனாவை போல திசை மாறி செல்லுகிற அநேகருடைய அழைப்பு கரெக்டான பயணத்துக்கு வருகிறது. கெட்ட குமாரனை போல அப்பா விட்டு பிரிந்து இருக்கிற அநேகர் அப்பா கிட்ட வருகிறாங்க. குடி போதையிலிருந்து விடுதலை உண்டாகுகிறது, பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுகிறது. குடும்பத்தை கண்ணீரில் வருந்த வைக்கிற அநேக கணவர்மார் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம் தேவ ஜனமே, உங்க உள்ளத்தை ஏதோ ஒன்று கவலைப்படுத்துதில்ல, அந்த கவலையை இப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா தேவ ஜனத்திற்கும் ஏதோ ஒரு காரியம் பாரப்படுத்துகிறது. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற லெவல்ல உங்க விஷயங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அறிந்த ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஏதோ ஒன்று கவலைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்த லெவல் போக முடியாமல் நீங்க தடையோடு இருக்கிறீங்க. அந்த காரியத்தை இப்ப அப்பா பலிபீடத்தில் வைக்க போறீங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுல அப்பாவுடைய அக்னி இப்ப இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது முட்டு வலியா இருக்கலாம், அது ஆத்லெட்டிக்ஸா இருக்கலாம், அது எந்த வியாதியா இருக்கலாம், அது எந்த போராட்டமா இருக்கலாம், அது ஜெனரேஷனல் ப்ராப்ளமா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத லெவலில் உள்ள பிரச்சனைகளா இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. தீ பிடிக்கிறது போல ஒரு அக்கினி இப்பொழுது பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்குது, கட்டுகள் உடைகிறது, நுகம் உடைகிறது. இது எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறீர்களா? கர்த்தருடைய அக்கினி செய்யும், அழைப்பு செய்யும். அந்த அருமையான ஊழியரை கடல்ல மூழ்கடித்து கொள்ளலாம் என்று சத்துரு நினைத்தார். சத்துரு ஒன்று நினைத்தால் கர்த்தர் 1000 விஷயம் நினைப்பார். உங்களை சத்துரு அழிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டால் உங்களை காப்பாற்ற கர்த்தர் பல திட்டங்களை போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசையை கொல்லலாம், அழைக்கப்பட்ட பிள்ளையை கொல்லலாம் என்று திட்டம் போடும் பொழுது பிசாசு மோசையை அழிக்கணும்னு நினைச்ச அந்த வீட்டிலேயே கர்த்தர் அவனை வளர வைத்தார். எந்த ராஜா அழிக்கணும்னு நினைச்சானோ அவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடியே அவனுடைய அரண்மனையிலே கர்த்தர் வளர வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்களை அழிக்கணும் நினைக்க நினைக்கும் பொழுது மொர்தெகாயை காப்பாத்தின ஆண்டவர் உங்களை காப்பாற்ற ஒரு திட்டம் வைக்க மாட்டாரா? ஏதோ விதத்துல கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அப்பா சமூகத்துல பலிபீடத்துல வைங்க. அப்பா இந்த விஷயம் என்னை டென்ஷன் படுத்துதுப்பா, இந்த விஷயம் என்னை உங்களை விட்டு பிரிக்குதுப்பா. இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய முடிவு நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஐ கீப் திஸ் ஆல் பேர்டன் இன் யுவர் ஃபீட் லார்ட். உங்க பாதத்துல வைத்திருக்கிறேன். அன்னாள் அன்னைக்கு உங்க பாதத்துல வைத்தாங்க. அன்னாள் வைத்த பிறகு நீர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டீர், 6 பிள்ளைகளை கொடுத்தீர். அன்னாள் ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க, 6 பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தீங்க. ஏதோ ஒரு டிலே இருக்குல்ல, டிலே இஸ் நாட் a denial, your waiting is not wasting ன்னு கர்த்தருடைய ஞான அர்த்தம் உங்களை பார்த்து பேசுகிறது. இப்ப கர்த்தர் சமூகத்துல வைங்க தேவ ஜனமே. அது எத்தனை வருஷம் போராட்டமா இருக்கட்டும், அப்பா சமூகத்துல வைத்துட்டு இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் சமூகத்துல வச்சுட்டு இனி எழும்பி ஓடுங்க, இனி எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இனிமேல் சோர்ந்த நாட்கள் போதும், துக்கப்பட்ட நாட்கள் போதும், நிந்திக்கப்பட்ட நாட்கள் போதும், அவமானப்பட்ட நாட்கள் போதும். அன்னாளை போல கர்த்தர் சமூகத்துல இன்னைக்கு எல்லாவற்றையும் வைங்க. உங்களை அழைத்தவர், உங்க மேல உள்ள அழைப்பு அது கைவிடாது, அது கைவிடாது. தாவீதை பாருங்கள், அந்த அழைப்பு பயங்கரமாக பயன்படுத்தியது. அழைப்புக்கு முன்னாடி கோலியாத்தால நிக்க முடியல, அபிஷேகத்துக்கு முன்னாடி நிக்க முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய கோலியாத்து சுருண்டு விழுந்தது போல தாவீதுக்கு முன்னாடி, அழைப்புக்கு முன்னாடி, அபிஷேகத்துக்கு முன்னாடி, அழைத்தவருக்கு முன்னாடி கோலியாத்தால நிக்க முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய கோலியாத்து போல இருக்கலாம், எவ்வளவு பெரிய மலையை போல இருக்கலாம், உங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ ஜனங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? ஒவ்வொருத்தவங்களும் உங்க இருதயத்தில் உள்ள பாரத்தை அப்பா சமூகத்துல வைங்க. எப்படி கோலியாத்து கீழே விழுந்தானோ, எப்படி மடங்கடித்து விழுந்தானோ, கர்த்தர் அப்படி மடங்கடிக்க பண்ணுகிறார். இருளின் வல்லமைகள் தலைகுனிகிறது, கர்த்தருடைய அக்கினி சென்று தலைகுனிய வைக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம் தெய்வ ஜனமே, கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. கோலியாத்தை எல்லாம் நிர்மலமாக்குகிறது. உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் உங்களை வேதனைப்படுத்தின அந்த மனநிலை, அந்த பலவீனங்களை அப்பா சமூகத்துல வைங்க. அப்பாவோட அக்கினி எரித்து சாம்பலாக்குகிறது. இருளின் வல்லமைகளை எரிக்கிறது, பலவீனங்களை எரிக்கிறது, அறியாமைகளை மன்னிக்கிறது, மனம் திரும்ப உதவி செய்கிறது. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார், கர்த்தர் உதவி செய்கிறார். அழைத்த தேவன் கைவிடுவாரா? கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலும் அப்பா கைவிட மாட்டார், எந்த விதத்திலும் கைவிடவே மாட்டார். அபிஷேகம் பண்ணினவர் கைவிடவே மாட்டார். தாய் மறந்து போகலாம், தந்தை மறந்து போகலாம், உற்றார் உறவினர் மறந்து போகலாம், நீங்கள் நன்றி செய்தவர்கள் கூட உங்களை மறந்து போகலாம். இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நினைத்தவர்கள் கைவிடலாம். ஆண்டு சொல்லுகிறார், அழைத்த நான் கைவிட மாட்டேன், அழைத்த நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அழைத்த தெய்வன் நம்மளை ஒரு பொழுதும் கைவிடவே இல்லை. உங்க விசுவாசத்தை உருக பிடித்து கொள்ளுங்க, ஸ்ட்ராங்கா பிடித்து கொள்ளுங்க. விசுவாசம் என்பது ஒரு கேடகமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் கூட நவள விடாதீங்க. ஆம் தேவ ஜனமே, இந்த பிசாசானவன் அக்னி ஆஸ்திரங்களை அனுப்புகிறான். ஃபயரி டாட்ஸ் சொல்லுகிறாங்க. அந்த ஃபயரி ஆரோஸ் அப்படி என்றால் என்ன? வில்லை அக்னியில் தோய்த்து வில்லில் ஒரு துணியை கட்டுவாங்க. அந்த துணியை மணனையிலேயோ பெட்ரோல் எதுலையோ முக்கிட்டு அந்த அம்பை தீ வைத்து எய்யும் பொழுது அது போய் ஒரு குடிசையில விழுந்துச்சுன்னா அந்த குடிசை முழுவதும் எரிக்கப்படும். அது ஒரு வீட்டில் போய் விழுந்துச்சுன்னா அது எரிக்கப்படும். ஆம் தேவ ஜனமே, வசனம் அதை தான் சொல்லுகிறது. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கவில்லை என்றால் சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களுக்கு நாம் இரையாகுவோம். நாம் இரையான பிறகு எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த நிந்தனை என்று நீங்க கேட்டாலும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஜனமே, கர்த்தர் ஆல்ரெடி சொல்லிவிட்டார், நீங்கள் பிசாசோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏன் என்றால் அவன் தந்திரசாலி, அவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் நினைக்கிறாங்க பிசாசை இயேசு சிலுவையில் ஜெயித்துட்டார், அதனால நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். நான் கையை கட்டி அமைதியாக உட்கார்ந்திருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆம் தேவ ஜனமே, நீங்க அமைதியா இருந்து தேவன் யார் என்பதை அறிய வேண்டும். அதனால நீங்க பிசாசு கிட்ட அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களை எதிர்க்கிற நபர்கள், உங்களை நிந்திக்கிற நபர்கள் கிட்ட வாயாடி சண்டை போடாம அமைதியா இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர நாம் போயிட்டு சத்ரு கிட்ட போயிட்டு அமைதியா இருக்க கர்த்தர் சொல்லவில்லை. சத்ரு அடிக்கும் பொழுது நாம் வாங்கி கொண்டு இருக்க கர்த்தர் சொல்லவில்லை. சத்ருவை விரட்ட சொல்லுகிறார், சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிறார், சத்ருவுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்.
சத்துரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் உங்க மேல படாதபடி விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்க சொல்லுகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் இதை கவனிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆம் தேவ ஜனமே, அநேக நேரம் நாம் சங்காரத்துக்கு உள்ளானதுக்கு காரணம் என்ன? போராட்டங்களுக்கு உள்ளானதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை கவனிக்காமல் போனதுதான் காரணம். கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் போனதுதான் காரணம். ஆனால் இன்னைக்கு உலகம் சொல்லும், தேவன் என்னை காப்பாற்றாமல் போய்விட்டார், தேவன் என்னை காக்காமல் போய்விட்டார், அவர் எனக்கு கிருபை செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லும். ஆனால் இவர்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பாவத்துக்கு இடம் கொடுத்ததை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் ஏதோ பாவம் செய்தது போல கர்த்தரை ஒரு பாவியாக காட்டுகிற ஒரு கூட்ட மக்கள் நம்ம தேசத்தில் இருக்கதான் செய்றாங்க. They are seeing God in a black light. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறிவிடக் கூடாது. அக்கினி ஆஸ்திரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்துருவானவன் ஏகிற அம்புகளை நீங்கள் தூக்கி தூர வீசி போட, அது உங்களை காயப்படுத்தாமல், உங்கள் குடும்பத்தை காயப்படுத்தாமல், உங்க பிள்ளைகளை காயப்படுத்தாமல் நீங்கள் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு போன உங்க கணவர் சொல்லுவாங்க, வேலையில பிரச்சனைமா, பெரிய இடங்கள்ல பிரச்சனைமான்னு சொல்லும் பொழுது நீங்கள் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கும் பிடிக்க உதவி செய்யுங்க. நீங்க சொல்லணும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லணும். அநேக வீட்டில் இன்னைக்கு எரியிற தீல எண்ணெயை ஊத்துக்கிறது போல, அப்படியா நம்ம அப்படி பேசிட்டாங்களா, நம்ம மாறி கேட்க வேண்டாமா, கூட 4 நறுக்குன்னு கேட்க வேண்டாமா, இப்படிலாம் பேசுகிற வீடு இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, அப்படிப்பட்ட வீடுகள் நிர்மூலமாகுகிறது, பிசாசுக்கு இரையாகுகிறது. ஏனென்றால் விசுவாச கேடகத்தை பிடிக்காம அந்த குடும்பத்தை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்தில் யாராவது அடிபட்டு வரும் பொழுது, காலேஜுக்கு போன உங்க பிள்ளைகள் அவர்களுடைய நண்பர்களால் அவிசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு வருவார்கள். அவர்கள் கேட்பார்கள், அம்மா நம்ம ஆண்டவரை தேடி தேடி எண்ணத்தை கண்டோம், ஆண்டவரை தேடி தேடி நம்ம பங்களா ஒன்றும் கட்டலையே, கார் ஒன்றும் வாங்கலையே. நீங்க சொல்லிக் கொடுக்கணும், மகனே அப்படி சொல்லாத, மகனே உன் விசுவாசத்தை தளர விடாதே. இன்னைக்கு இந்த உலகத்துல காரும் பங்களாவும் இருக்கும், ரட்சிப்பு இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா, ஆண்டவருடைய அழைப்பு இருக்குதா, வேறுபட்ட கூட்டத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்களா, பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தாருக்கு சொந்தமாகுமா? நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னாரே இயேசு, அந்த இயேசு அவர்கள் இரட்சகராக மாறவில்லையே, ஆவியின் வரங்கள் அங்கு இல்லையே, ஆவியின் கனிகள் இல்லையே. இப்பொழுது கண்ணை மூடினால் எங்க போவார்கள்? நரகத்துக்கல்லவா போவார்கள்? மகனே, நீ ஏன் அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிற என்று வீட்டில் விசுவாசத்தை முழங்க பண்ணுகிறது தான் ஒரு ஆவிக்குரிய தாயினுடைய அழகு, ஒரு ஆவிக்குரிய தந்தையினுடைய அழகு, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய அழகு. அதற்கு மாறாக, ஐயோ அப்படி சொல்லிவிட்டானா, நாமும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறோம், ஒரு வீடு கூட தர மாட்டேங்கிறாரு, ஒரு காரு கூட தர மாட்டேங்கிறாரு, அனுதின தேவையை கூட சந்திக்க மாட்டேங்கிறார் என்று அவிசுவாசத்தை நம்ம கொட்டுவோம் என்றால், குடும்பமாக சேர்ந்து துதிக்க வேண்டிய நீங்க குடும்பமாக சேர்ந்து அவிசுவாசத்திலே முழங்கினீர்கள் என்றால், முறுமுறுப்பை உண்டாக்கினீர்கள் என்றால், உங்க குடும்பத்தினுடைய தோல்விக்கு நீங்களே காரணமாக மாறுவீர்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பட்டு போனதுக்கு காரணம் அவிசுவாசம். விசுவாசம் என்ற கேடகத்தை விட்டுவிட்டார்கள். வேதத்தில் தோல்வி அடைந்த ஒருவரை காட்டுங்கள். அவ்வளோ பெரிய கனமான வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறீர்களே, அதில் இருந்து ஒரு நபரை காட்டுங்கள். அந்த வேதத்தில் இருந்து ஒரு தோல்வியான நபரை காட்ட முடியுமா? அவிசுவாசம் உள்ள, பாவத்துக்கு இடம் கொடுத்தவன் மட்டும்தான் தோத்து போனான். வேற யார் தோத்து போயிருக்கிறாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்த எந்த நபரும் தோத்து போன சரித்திரம் இல்லை. அப்படி என்றால் என்ன? இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தோல்வி உங்களை வேட்டையாடுகிறதா, பாவம் வேட்டையாடுகிறதா? அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதற்கு மாறாக கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். இதுவே ஒரு மறுதலிப்புக்கு சமமாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவருடைய அழைப்பு மாறாததுதான். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க பிள்ளையை ஸ்கூல்ல விடுறீங்க, அந்த ஸ்கூல் அங்க இருக்க தான் செய்யுது, ஆசிரியர்கள் அங்க இருக்க தான் செய்றாங்க, அனுதினமும் பாடங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனா உங்க பிள்ளைகள் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்த போனா என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைகள் கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போனா இதை எப்படி தடுக்க முடியும்? ஸ்கூல் மேல கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது, ஆசிரியர்கள் மேல கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. கட்டடிக்கிற பிள்ளைகள் தான் தவறு பண்ணுகிறார்கள். இதே போலதான் அழைத்த தேவனை நாம் குறை சொல்ல முடியாது. அழைத்த தேவனுடைய அபிஷேகம்
அபிஷேகத்தை நாம் குறை சொல்ல முடியாது. ஏதோ விதத்தில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சத்துருக்கு இடம் கொடுப்போம். அந்த இடம் என்னவென்று கண்டுபிடித்து அதை அடையுங்கள். ஆம் தேவஜனமே, அநேகர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ள ஒரே பள்ளியா வருதுப்பா, என் வீட்டுக்குள்ள ஒரே எலியா வருது. ஆம் தேவஜனமே, அந்த இடத்தை அடையுங்கள். இதே போல சத்ரு எப்படி நுழைகிறான் என்று ஆவியில் தரிசித்து சொப்பனங்கள் ஆண்டவர் காட்டுகிறாரா, அந்த காரியத்தை அடையுங்கள். அது சினிமாவா, அந்த சினிமா காரியங்களை அடையுங்கள். அது வீண் வாக்குவாத பேச்சாய், அதை அடையுங்க. அது முறுமுறுப்பின் பேச்சா, அந்த காரியத்தை அடையுங்கள். ஊழியர்களை குறை சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்குதா? ஐயோ, அந்த மனுஷனா, அவன்லாம் விளங்காதவன், இவனா, அவன் ஒன்னுக்கும் உதவாதவன். ஆம்தேவ ஜனமே, ஊழியம் செய்கிறவர்களை யாரையும் பார்த்து எதையுமே குறை சொல்ல வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்கள் கள்ள உபதேசத்தை பேசுகிறார்களா, அப்பொழுது நாம் எழும்பி சொல்லலாம், அது கள்ள உபதேசம், அதை கேட்காதீர்கள் என்று. நமக்கு நன்கு தெரியாத வரைக்கும் எந்த ஊழியர்களையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் ஊழியர்களை குறை சொல்கிறது தான் அவர்களுடைய டைம் பாஸா இருக்கிறது. அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் அளந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்லுகிறார், தயவு செய்து அதை மட்டும் செய்து விடாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். துதி இருக்க வேண்டிய இடத்துல சத்துருவை உயர்த்தும் பாடலை உண்டாக்கி விடாதீர்கள். எந்த விதத்துல சத்துரு நுழைகிறான் என்று பாருங்கள். குடும்பத்தில் ஐக்கியத்தை உடைக்கிறானா, வீடுல பிள்ளைகளுக்கு விரோதமா கோபப்பட வைக்கிறானா, தாயும் தகப்பனையும் எதிர்த்து பேச வைக்கிறானா, சத்துரு எதை செய்கிறான், எப்படி ஆசீர்வாதத்தை திருடுகிறான் என்று பார்த்து அந்த கதவை மட்டும் அடையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் மோசேயை அழைத்தார், அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஆண்டவர் யோசேப்பை அழைத்தார், யாரும் அவரை தடுக்க முடியவில்லை. தாவீதை அழைத்தார், யாரும் தடுக்க முடியவில்லை. இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார், யாராலையும் தடுக்க முடியாது. செங்கடல் வந்து நின்னால் அதை பிளப்பார், யோர்தானை மாற்றுவார், எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது உங்க அழைப்பில் ஸ்ட்ராங்கா நிற்க வேண்டியதுதான். அதான் வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறுவதில்லை. ஆம் தேவ ஜனமே, நம்ம அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை எந்த விஷயத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், எல்லாரும் கார் ஓட்டிட்டு வராங்க, ஒரு குறிப்பிட்ட நபர் பெட்ரோல் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பெட்ரோல் அடிக்கிற நபர் குறைஞ்ச ஆள் கிடையாது. கார்ல போற ஆளு பெரிய உயர்ந்த ஆளும் கிடையாது. கார்ல போற நபருக்கு பெட்ரோலை நிரப்பி கொடுக்க ஒரு ஆள் இல்லை என்றால் யார் நிரப்புவா? மீன் கடைக்கு போறீங்க, மீன் விற்கிற நபர் இருக்கிறாங்க, மீனை வாங்கி சாப்பிடுகிற நபர் நீங்க இருக்கிறீங்க. மீனை சாப்பிடுகிறவர்களும் பெரியவங்க கிடையாது, மீனை விற்கிறவங்க குறைந்தவர்களும் கிடையாது. ஏனென்றால் அந்தந்த இடத்துல அந்தந்த மனிதரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் இல்லை என்றால் அவர்கள் இல்லை. இதைதான் ஒரு தேவ மனிதன் சொன்னார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் குறைந்தவர்கள் கூடினவர்கள் என்று கணக்கிட முடியாது. ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு செய்தியை கொடுக்கிறார்னா அதற்கு கீழே வேலை செய்த ஏராளமான வாலண்டியர்ஸ் உண்டு, சேர்களை அடுக்கி போட்டவர்கள் உண்டு. ஒரு அருமையான ஒரு ஊழியர் ஒரு கதையை சொன்னார். ஆமென். அந்த இடத்துல ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, ஏராளமான வாலிபர்கள் அங்க வந்திருந்தாங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட வாலிபர் என்ன செய்வார் என்றால், எப்பொழுதுமே இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்துட்டு தண்ணி கொண்டு வராம அடுத்தவங்களுடைய தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சு கொண்டு இருப்பார். அப்படி ஒரு நாள் தண்ணியை குடிக்கும் பொழுது அதுக்குள்ள டர்பன் சொல்லக்கூடிய அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய அந்த சாதனத்தில் கலக்கக்கூடிய அந்த தின்னர் டர்பன் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருந்திருக்கு. அதை எடுத்து குடிச்சிட்டாரு. ஆனா முழுங்குறதுக்கு முன்னாடி துப்பி விட்டார். ஸோ அந்த இடத்துல கூட்டத்தில் உள்ள எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. கூட உள்ள நண்பர்கள் அவரை பரியாசம் பண்ணாங்க, அவனை ஒரு பேத்தையன் என்று சொன்னார்கள். ஸோ அனுதினமும் இப்படி நடக்கும். கூட்டங்கள் வருவார், தண்ணி கொண்டு வர மாட்டார், யாருக்கையாவது தண்ணி எடுத்து குடிச்சிருவார். நல்ல சகோதரன் தான், ஆனால் அநேகருக்கு அவர் பரியாச பொருளாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, வாலிபர் கூட்டம் நடக்கிறது. அப்பொழுது அந்த இடத்துல கரண்ட் போய்விட்டது. இப்போ இந்த இடத்துல கரண்ட் போனால் கரண்ட் வர்றதுக்கு டைம் ஆகும், இந்த வேலை செஞ்சால் வந்துடும். சின்ன ஒரு மிஸ்கனெக்ஷன். ஸோ இவர் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்ததுனால இவர் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த சகோதரன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானமாக அந்த காரியத்தை செய்து முடித்தார். செய்து முடித்தோன்னே கரண்ட் வந்தது. எல்லாரும் அற்பமாக நினச்சாங்க. பார்த்தீங்களா, அந்த 1000 பேருக்கும் அன்னைக்கு கரண்ட் வந்து அந்த ஊழியம் செய்யப்பட்டதுக்கு காரணம் அந்த அற்பமாக நினைக்கப்பட்ட அந்த அருமையான சகோதரன் தான். ஆண்டு சொல்றாரு, யாரையுமே நம்ம அற்பமாக நினைக்க முடியாது. நம்முடைய அழைப்பு எதுவாகவும் இருந்துட்டு போட்டுமே, தூக்குறது நம்ம அழைப்பா இருந்துச்சுன்னா அதை செய்வோம், தாராளமா செய்யலாம். நீங்க தூக்குறதுனால தான் பணக்காரர்களும் பெரியவர்களும் படித்தவர்களும் அதில் உட்கார்றாங்க.
தூக்குற நீங்கள் பாக்கியவான்கள். சபையில ஷேர் அடிக்கி போடுறீங்களா? ஷேர் அடிக்கி போடுற நீங்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் பயங்கரமான அழைப்பு தேவச்சனமே. அநேகருக்கு தெரியவில்லை. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்கள தான் அநேகத்திற்கு அதிபதியாக மாத்துகிறார். ஆம் தேவச்சனமே, கர்த்தர் என்ன காரியத்திற்கு இந்த வருஷத்துல என்னை பலப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் கர்த்தர் இந்த காரியத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் இதை செய்ய வேண்டும், திஸ் இஸ் மை கோல், இதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று செய்து பாருங்கள். துண்டு கைப்பிரதி கொடுக்கிறீர்களா? அதை செய்யுங்கள். துண்டு கைப்பிரதி கொடுக்கும் பொழுது நடந்து செல்லுகிறீர்களா? அநேக ஆத்துமாக்களை ரீச் பண்ண முடியலையா? கர்த்தர் உங்களுக்கு அடுத்த லெவல் உயர்வை தருவார். ஒரு வாகனத்தை தருவார். ஒரு டிவியில் பேசக்கூடிய வாய்ப்பை தருவார். ரோட்ல சென்று கைப்பிரதி கொடுத்த நீங்கள் ஒரு டிவியில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். பல ஆத்துமாக்களை தொடுவீர்கள். கர்த்தர் நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போவார். அதனால அழைப்பு என்னவென்று நிர்ணயிங்கள். கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு அருமையான ஊழியர் ஸ்டேஜில் இருந்து பேசுகிறாங்கன்னா அதற்கு கீழே எத்தனையோ நபர்கள் வேலை செய்கிறாங்க. போஸ்டர் டிசைன் பண்ணுறாங்க, ஃப்ளெக்ஸ் கட்டுறாங்க, போஸ்டர் ஒட்ட போகிறாங்க, மைக் சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க, லைட் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணப்படுகிறது, ஃபுட்டு கொடுக்கப்படுகிறது, சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருந்து எல்லா காரியத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஊழியர் ஜெபித்துட்டு வருகிறார். அவரும் சில போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்களை தாண்டி வருகிறார். ஆனாலும் இந்த எல்லா காரியங்களும் சேர்ந்து வந்தால்தான் அந்த ஊழியருடைய பிரசங்கம் நடக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஊழியர்களுக்கு நீங்க வேண்டும், உங்களுக்கு ஊழியர் வேண்டும். இதே போலதான் தேவச்சனமே, நாம் அற்பமான வேலை செய்கிறோம். நான் ஒரு சேர் அடுக்கி போடுகிறேன், நான் ஒரு சபையில் ஒரு கிச்சன் டியூட்டியில் இருக்கிறேன் என்று அற்பமா நினைக்க வேண்டாம். நீங்க கிச்சன் டியூட்டியில் இருக்கிறனால தான் வந்திருந்த எல்லாரும் முடிந்த பிறகு சாப்பிடுகிறார்கள். ஏதாவது ஒரு தாய், நான் கிச்சன்ல வேலை செய்கிறேன்ப்பா, இனிமே நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இருக்காது. ஸோ யாருமே தரைக்குறைவாக நினைக்க வேண்டாம். உங்க அழைப்பு எதுவோ அதுல தரித்து இருக்க கர்த்தர் அழைக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்க, இடராம இருக்க உங்க அழைப்பு உதவி செய்யும். என்னுடைய அழைப்பு என்ன என்று ஜெபித்து கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசன அழைப்பு உனக்கு இருக்கிறது, என் ஜனங்களை பார்த்து பேசு என்று சொன்னார். அநேக வாலிபர்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். அநேக ஆயிரங்களுக்கு ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல என்னுடைய சிறுவயது முதல் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு கூட நம்மளுடைய 100 நாள் ஜெபத்துல நான் அந்த 1வது நாள் ஆரம்ப நாள்ல நான் சொல்லியிருப்பேன், இதை பல லட்சம் மக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் இது ஒரு 10,000 20,000 வியூஸ் கூட போகவில்லை. நீங்க வேணா போய் பாருங்கள். நம்மளுடைய 1வது நாள் 4வது நாள் வீடியோஸ் எல்லாம் 10,000ங்களை தாண்டி போயிருக்கிறது. அதுவே 80,000 95,000 என்று ஒவ்வொரு வீடியோவும் போயிருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகியிருக்கிறது. 17 லட்சம் மக்கள் என்றால் என்ன? நியர் டு 2 million people. 2 பில்லியன் மக்களை ஆண்டவர் தொட உதவி செய்திருக்கிறார். இந்த 100 நாள் ஜெபம் 2 மில்லியன் மக்களை தொடும் என்று, 20 லட்சம் மக்கள்கிட்ட போகும் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. நாம் ஆரம்பிக்கும் பொழுது 100 வியூஸ் 1000 வியூஸ் தான் இருந்தது. போக போக அது 10,000 20,000 லட்சங்கள் ஆண்டவர் தொட வைத்தார். ஆமென். தொடங்கும் பொழுது ஆவியானவர் பேசினார், இதை லட்சங்கள் கேட்பார்கள் என்று. ஆம் தேவச்சனம், இது கர்த்தருடைய அழைப்பு. கர்த்தர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்களை அநேகத்துக்கு அதிபதியாக்குவார், அநேக காரியங்களுக்கு அதிபதியாக மாற்றுவார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, உங்க அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:30, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஒரு விளக்கை கொளுத்தி கட்டலுக்கு கீழே கர்த்தர் வைக்க மாட்டார். நாமே அதை வைக்க மாட்டோமே. கரண்ட் போகும் பொழுது ஒரு கேண்டில கொளுத்தி கட்டல் கீழே வைப்போம், படுக்கிற படுக்கை கீழே வைப்போம். இல்ல, அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு மேலான இடத்துல வைப்போம். விளக்க கொளுத்தி மேல வைப்போம், பலருக்கு அது வெளிச்சம் கொடுக்கட்டும். இதே போலதான் நமது ஆண்டவரும் தேவச்சனமே. நமது ஆண்டவரை குறை சொல்ல நமக்கு தகுதியே இல்லை, சோர்ந்து போக நமக்கு தகுதியே இல்லை. ஏன் சோர்ந்து போகிறோம்? நமது இருதயத்தை உலகம் நிரப்புறதுனால தான் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயத்தை பயம் நிரப்ப வேண்டாம், உங்க இருதயத்தை சந்தேகம் நிரப்ப வேண்டாம். கர்த்தர் எந்த காரியத்தை அனுமதிச்சாலும் அதை நன்மைக்காக அனுமதிக்கிறார். ஒரு பாவத்துல கூட நீங்க விழுந்துட்டு எழும்பியிருப்பீங்க.
அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறீங்க. இனிமே அந்த காரியத்தை செய்யவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி வருதுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். ஐயோ சும்மா தானே பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள முழு சினிமாவை பார்த்துட்டேனே. ஐயோ சும்மா தானே பேச தொடங்கினேன், அதுக்குள்ள என்னுடைய வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையா மாறிட்டேன். சும்மா தானே குறை சொல்ல பழகினேன், இப்ப எல்லாரையும் குறை சொல்லுகிறேனே. இந்த சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் அனுமதிச்சு உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அது வர ஆண்டவர் அனுமதிக்கிறார். வரட்டும், என் பிள்ளை அந்த பாவத்தினுடைய அக்கிரமத்தை பார்க்கட்டும், அதை அவன் திரும்பி செய்யாமல் இருக்கட்டும். ஐயோ இதே ஆண்டவர் மன்னிப்பாரா என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். இனிமேல் அதை செய்யாதீர்கள், இனிமேல் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லி சொல்லி அனுப்புவார். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டு சொல்லுவார், இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே. ஏனென்றால் அதிக கேடு வருகிறது. இதுவரை செய்ததுக்கு இவ்வளவு போராட்டம்னா இனிமே ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அதிக கேடு வரும். ஆம் தேவஜனமே, எல்லா போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணங்களை கண்டுபிடிப்போம், கர்த்தருடைய அழைப்புல நிற்போம். ஏனென்றால் அழைப்பை போல நம்மளை பாதுகாக்கிறது யாருமே கிடையாது. தாவீதுக்கு உறுதுணையா இருந்தது யாருமே கிடையாது, ஆண்டவருடைய அழைப்பு மட்டும்தான். அழைக்கப்பட்டார். இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள பெரிய கிருபை, எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர் அநேகர். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி மகிமைப்படுத்துவார். அந்த மகிமைக்கு நேராக தான் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களை நோக்கி கொண்டு வருகிறார். பிகாஸ் God want to change your life. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுகிறது. இது சாதாரண ஒரு டச் அல்ல. இந்த டச் பெற்ற பிறகு, இந்த தொடுதலை பெற்ற பிறகு, இந்த 100 நாள் பிறகு கர்த்தர் உங்களை கொண்டு போகிற அழைப்பு, திட்டம், தரிசனம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமான காரியம். ஒரு சிறைக்குள் அடைத்து போட சத்துரு நினைத்தான். சிறையை உடைக்கிறார். உன் சிறையிருப்பை உடைக்கிறார். நீ பல இடங்களுக்கு செல்லுவ. உன் கால்கள் பல இடங்களில் தொடும். அந்த நேரத்தில் நினைப்ப, கர்த்தர் என்னை பார்த்து பேசினாரே, ஒரு ரூம்ல அடைப்பட்டு கிடந்தேனே, என் கால்களை சுதந்திரமாக மான் கால்களை போல ஆக்கியிருக்கிறாரே, காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்திருக்கிறாரே, என் வயதை வாழ வயதாக்கி இருக்கிறாரே, இளவயதாக்கி இருக்கிறாரே, நான் ஓடினாலும் இலைப்படையாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரே என்று நன்றி சொல்ற லெவல்ல கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தேவச்சனமே, கர்த்தருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிகான மகிமை ஆண்டவர் ஒருவருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.